அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திமுக ஆட்சியில் ஏரி நாரி போச்சு, தாவேக அரசு தூர் வருமா? நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதிக்குட்பட்ட கட்டிநாயக்கன்பட்டி அப்படிங்கிற பகுதியில் இந்த ஏரி இருக்குது. பாருங்க, இந்த ஏரி இருக்குது. நான் நீண்ட வருடமாக பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஏரி இதே சூழ்நிலையில தான் இப்படியே தான் இருக்குது. இந்த ஏரியை இன்னும் எதுவும் தூர்வாரப்படலை. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜலகண்டாபுரம் டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவு நீர்லாம் இந்த ஏரியில தான் வந்து தேங்குது. கழிவு நீர் வந்து கால்வாயை போட்டிருக்காங்க. முன்னாடி அங்க ஒரு பகுதி இருக்கு பாருங்களா, அந்த வழியா கழிவு நீர் கால்வாய் வந்து இதுல கலக்குது, இந்த ஏரியில கலக்குது. அப்புறம் இந்த ஜலகண்டாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிக்கன் கடை, கறிக்கடைகள் போன்ற கடையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் அனைத்துமே இந்த ஏரியில தான் வந்து கொட்டுவாங்க. பாருங்க, அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர்ல கழிவு நீர்லாம் வந்து கொட்டிவிட்டு போயிடுவாங்க மக்கள். நீண்ட நாட்களாகவே இந்த ஏரி வந்து தூர்வாரப்படாம ரொம்ப அசுத்தம் பிடிச்சி இந்த கழிவு நீர்லாம் வந்து இங்கேயே தங்கி இருக்குது. இங்க பாருங்க, இதுதான் வந்து கழிவு நீர் கால்வாய். ஜலகண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய கழிவு நீர் எல்லாம் இந்த கால்வாய் வழியாக தான் சென்று ஏரி அடையுது. சாயப்பட்டறை கழிவுகள் மற்றும் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கழிவுகள் இது எல்லாமே வந்து இந்த கழிவு வழியாக தான் இந்த ஏரி அடையுது. இந்த ஏரி மட்டும் இல்லாம இதுக்கு அந்த பக்கம் இன்னும் ஒரு சிறிய ஏரி இருக்குது, அதுவுமே தூர்வாரப்படாமல் தான் இருக்குது. அதாவது கடந்த அரசால செயற்படுத்த முடியாத திட்டங்கள், கைவிடப்பட்ட திட்டங்கள், மக்கள் பயன்பாட்டிற்கு வர முடியாத திட்டங்கள்லாம் நான் வந்து காணொலியை எடுத்து பதிவிட்டு இருக்கிறேன். இந்த தாவேக்காவை சேர்ந்த ஆகச்சிறந்த புத்திசாலிங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த ஆட்சியில என்ன தூங்கிட்டு இருந்தீங்க, அவங்கள கேள்வி கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் எதுக்காக இந்த பதிவுலாம் போடுறோம் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் அவங்க தூங்கி போயிட்டாங்க, நீங்க தூங்கிடக்கூடாது, நீ உங்களை தூங்க விடுறதுக்கு இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி பதிவுலாம் நான் போடுறேன். இந்த பதிவுலாம் பார்த்து என்னென்ன எங்கெங்க திட்டங்கள் வந்து செயற்படுத்தப்படலையோ, கைவிடப்பட்டிருக்குதோ அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றி மக்கள்கிட்ட நீங்களாவது நல்ல பேர் எடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த காணொலி பதிவுலாம் போடுறேன். நன்றி. வேற ஒரு காணொலி பதிவுல சந்திக்கலாம். நன்றி.